மாவீரன். சொல்லுங்க மாவீரன். திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து வரேன். நான் இந்த 21 நாள் அற்புதங்களில் இப்போது சமீபத்தில் தான் அட்டன் பண்ணி முடித்தேன். நான் என்ன கற்றுக்கினேன்னா, நிகழ்காலத்தில் வாழ்வது எப்படி, நிகழ்காலத்தில் விழிப்புணர்வாக வாழ்வது எப்படி அப்படின்னு மிக அருமையாக சசிகுமார் அண்ணா சூப்பராக சொன்னார். அதில் இந்த 21 நாளில் மிக அழகாக என்னோட 63வது பேட்ச் தான். எங்கள் பேட்சில் இருக்கிற அத்தனை பேருமே நாங்கள் மிக அற்புதமாக எப்படி நிகழ்காலத்தில் வாழணும், இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், இந்த இடத்துல வந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்றதுல விழிப்புணர்வாக இருந்தோம்னா நம்முடைய இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் மிக சிறப்பாக அமையுன்றத ஒரு 21 நாளில் மிக அற்புதமாக நாங்கள் உணர்ந்துட்டோம். அதை தான் நாங்கள் லைஃப்பில் இனிமேல் நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த நேரத்தில் சசிகுமார் அண்ணாவுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கணும். மிக்க நன்றி. இந்த காலத்துல சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் நிகழ்காலத்தை பத்தி அவ்வளோ அழகா வந்துட்டு அவருக்கு புரிஞ்சிருக்காரு. அதுல இருந்து அவரோட டேக்அவே இருக்கு பாத்தீங்களா, நிகழ்காலத்தோட ரியாலிட்டியை புரிஞ்சு வாழ்றதுக்கு சசிகுமார் சார் சொல்லி கொடுத்த அந்த 21 நாட்கள் அவ்வளவு அழகானதுன்னு சொல்லி நம்ம கேட்கும் போது உங்களுக்கு வந்து 21 நாள் அட்டன் பண்ண தோணி இருக்கணுமே. இப்போ நேற்று 1 மணி நேரத்துக்கே இவ்வளோ வீரியம் இருக்குன்னா 21 நாள்ல நான் உட்காந்தேன்னா அவ்வளவுதான் சார் காலைல என்னால் எப்படி 4 மணிக்கு எந்திரிக்கிறதுன்னு சொல்லி இந்த பொண்ணு சமாளிக்குது. புரிஞ்சிருச்சு. சரி, ஈவினிங் 4 மணி செஷன் மாதிரி ஏதாவது ஒன்று பிளான் பண்ணிங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமா? டீ காஃபி ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமா? ஃபுல் மெடிடேஷன். புரிஞ்சு மெடிடேஷன் என்னன்னு புரிஞ்சிச்சு. ஓகே, இந்த நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நம்மளோட 21 நாள் அற்புதமான விஷயத்தை வந்து நோக்கி போயிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு இதில் வந்து தொடர்ந்து பேசுவோம். மேடம், நீங்கள் நின்றுட்டீங்க, பேசிடுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். டீச்சராக இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த 4 o'clock எழுந்துக்கணும் அப்படிங்கிறது இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன். சொந்த புத்தி. முன்னாடி வரைக்கும் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க? 7 o'clock. சொந்த புத்தியும் சுதந்திரத்தையும் யாரும் கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கற்றுக்கிற விஷயம் அதுதான். ஆல்வேஸ் அவேர்னஸ் விழிப்போடு இருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் அது சாய்ஸாக எடுத்துக்கணும். இப்போ நான்லாம் இதுக்குள்ளே வரும்போது கண்ணீரும் கம்பளையுமா சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அழுதுகிட்டே இருப்பேன். எல்லாமே பிரச்சனை. என் வாயில் வரது எல்லாமே பிரச்சனை தான். பட் இந்த கிளாஸ்குள்ளே வந்த பிறகு இந்த பிரச்சனை அப்படிங்கிற வார்த்தையை நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அதுக்கே தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அகைன் நான் ஒரு ஆண்டர்பிரனராக உருவாகிட்டு அதுக்கு என்ன பண்ணுறீங்க? ஆண்டர்பிரனராக பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லலாமே அந்த பிசினஸ் எல்லாரும் சொல்லலாங்களா? வெண்டெக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். பாருங்க எவ்வளோ ரசிகர்கள் பாருங்க, உங்களுக்கு விசில் அடிச்சு உங்களை எவ்வளோ ஊக்கப்படுத்துறாங்க. அதுக்கு சொல்லணும் இல்லையா நிச்சயமா. நமக்குள்ள இருக்கிற திறமையை தட்டி தூக்கி கொண்டு வந்து ஒரு அம்மா ஒரு அப்பா அந்த மாதிரி பார்த்துவாங்க அப்படின்னு சொன்னா அது சசி சார் மட்டும்தான். இன்னைக்கு ரொம்ப நான் நல்லா இருக்கேன். இன்கம் வந்து அவங்க சொன்ன மாதிரி நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்து எனக்கு செஞ்சிலன்னா ஹோல் டீமுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ வெரி மச். அண்ட் இதை தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டான நிகழ்ச்சிக்கு வந்து மூவ் ஆன் ஆயிடலாம். ஏன்னா மக்கள் எல்லோரும் ஒரு நல்ல ஒரு பலத்தை கைத்தட்டல் ஒரு வாட்டி ஜோரா கொடுங்க பார்ப்போம். இன்னைக்கு எல்லாருமே வந்து சமூக வலைத்தளங்களில் தான் எல்லா விஷயங்களையும் போய் தேட ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஒரு பேருக்கு அர்த்தம். இந்த ஊரில் எங்கே நல்ல சாப்பாடு இருக்குது, எங்கே போய் நல்ல ட்ரெஸ் எடுக்கலாம், எங்கே ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கும், எங்கே நல்ல உணவு, இது மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம வந்து சமூக வலைத்தளங்களில் போய் தேடணும். ஸோ அப்போது ஒரு கம்பெனிக்கும் ஒரு பிராண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த பிராண்டு வந்து எப்படி ரீச் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு வெப்சைட் வந்து வேணும். ஸோ அந்த வெப்சைட்டை இன்னைக்கு இந்த மேடையில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த லான்ச்சுக்கு வந்து யாரை கூப்பிட்றோம் அப்படின்னா, ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டா டெஃபினட்டாக இந்த துறையில் ஒரு மிக சிறந்த ஒரு வல்லுநராக தான் நம்ம வந்து கூப்பிடணும் இல்லையா? ஸோ அந்த மிக சிறந்த ஒரு வல்லுநர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு டைட்டில் அடைமொழியே இவருக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா டிஜிட்டல் மாங்க் என்று அழைக்கிறாங்க. இந்த டிஜிட்டல் மாங்க் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம இந்த ஈகிள் வந்து உயரத்தில் இருக்கும், எல்லாரும் பார்க்குற மாதிரி. அதை டக்குன்னு அவ்வளோ சீக்கிரம் கீழே வராது இல்லையா? அதுக்கு தேவையான இடம் இருக்கும் போது மட்டும்தான் டக்குன்னு கீழே வந்து எடுத்துகிட்டு போகும். எல்லாத்தோட பார்வையிலும் உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈகிளை சோஷியல் ஈகிளாக எல்லாருக்கும் பல பேருடைய வாழ்க்கையை எப்படி டிஜிட்டலைஸ் பண்ண முடியும், அதன் மூலமாக வாழ்க்கையை உங்கள் பிராண்டிங்கை எப்படி மாற்ற முடியுங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தரணிதரன் அவர்களை உற்சாகமான கைத்தற்றலோடு மேடைக்கு அழைக்கிறோம். Can I have a round of applause to him?
சார் வெப்சைட் லான்ச் பண்ண போறீங்க. யூ ஆர் த ரைட் பர்சன் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஈவெண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கேன் வி ஹேவ் த punch? ஒரு சின்ன ஏவி பார்த்துட்டு நம்ம இந்த நிகழ்வை நடத்தினா ரொம்ப நல்லா So we have on screen மெம்பர்ஸோட ஒரு சின்ன ஒரு வீடியோ உங்களுக்கு. So can we have the AV please? தொழில் முனைவோர்களை அசாதாரணமான தலைவர்களாக வடிவமைக்க உருவானதுதான் மிஷன் மில்லியனர் எனும் டூர். இது பணம் வளர்க்கும் கலையை மட்டுமல்ல, ஞானத்தின் கதவு திறக்கும் சாவி செய்யவும், வளமான வாழ்க்கை பெற்று புகழில் உய்யவும் கருத்தோடு கற்றுத்தரும் கனவு ஸ்கூல். பறக்க தொடங்கிய பின் இமயத்தையும் சிகரத்தையுமா இலக்காக நினைப்பது வானம் தொட்டு வர வேண்டாமா என எண்ணற்ற தொழில் முனைவோரையும் எண்ண வைக்க எடுக்கப்பட்ட முயற்சி. அந்த எண்ணத்தை செயலாக்க அதன் மூலம் தனிமனித வாழ்வையும் சிறப்பாக்க தந்தார்கள் சீர்மிகு பயிற்சி. என்னென்னவோ கனவுகளுடன் தொழில் தொடங்கும் இளையோர் பலர் பின் தினம் தினம் எண்களின் கணக்கில் மாட்டிக்கொள்ள அவர்களின் எண்ணங்களை திருத்தி லட்சிய தீ பொருத்தி புதிய திசைகளில் ஏற்றுகிறார்கள் ஒளி விளக்க. ஸ்ட்ராட்டஜி, இம்பாக்ட், ஆக்ஷன் என கரம் நீட்டி ஒரு புதிய பாதைக்கு வழிகாட்டி பவர் டாக்ஸ் முதல் போஸ்ட் கான்க்ளேவ் ஆக்சலரேட்டர் பாத் வரை வணிக பயணத்திற்கு வலுவூட்டி அவர்களின் விழிகளுக்கு காட்டுகிறார்கள் புது கிழக்கை. உலகின் எந்த தேசத்திலும் இல்லாத அளவு இளம் மனித வளம் கொண்ட இந்திய நிலத்தில் தமிழக களத்தில் இருந்து தயாராகும் தொழில் முனைவோர் எல்லோரும் மில்லியனர் ஆக வேண்டும் என ஆக்கப்பூர்வமாக தூண்டும் அமைப்பு. இந்த அமைப்பின் கனவுகள் நனவாகும். திண்ணிய எண்ணத்துடன் தீராத வேட்கையுடன் நினைத்ததை முடிக்கும். அதற்கென படிக்கும் ஒரு புதிய தலைமுறை தொழில் அதிபர்களை உருவாக்கி உலக சந்தையில் இந்திய சந்தைக்கு வாங்கித் தரும் தனி வணிக சிறப்பு. ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் இந்த மெம்பர்ஸோட அற்புதமான பயணத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்காக இந்த குழு உருவாச்சு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவை. இப்போது அந்த வெப்சைட் வந்து இப்போ உங்கள் லான்ச் பண்ண போகிறாங்க. நம்ம டிஜிட்டல் மாங்க் சோஷியல் லீகல் அதுக்குரிய திரு தரணிதரன் அவர்களுடைய கையால் அந்த லான்ச் நடக்கும் போது பைதவே நீங்களும் சைமல்டேனியஸாக அதை வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க. எப்படின்னா உங்களோட கைகளில் இருக்கக்கூடிய அந்த ஃபோனை அப்படியே எடுங்க. அந்த ஃபோனில் உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜில் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் சைமல்டேனியஸாக அந்த வெப்சைட்டோட லான்ச்சை வந்து பார்க்க முடியும். ஒரு வாட்டி வந்துருச்சான்னு செக் பண்ணுங்க பாப்போம். எஸ், எல்லாருக்கும் வந்துருச்சுங்களா? எஸ்ஸா வந்துருச்சுன்னா ஒரு வாட்டி கைத்தட்டல் கொடுங்க பார்ப்போம். எல்லாருக்கும் இந்த லிங்க் வந்துருச்சுன்னா ஞான சஞ்சீவன குருகுலம் அப்படிங்கிற அந்த டேக் லைன்ல இருக்கும், நேம்ல இருக்கும், சென்டர் அட்ரஸ்ல இருக்கும். ஸோ எஸ், லிங்க் எல்லாருக்கும் வந்துருச்சு. கவுண்டவுன் ஆஃப் 3 நம்ம வந்துட்டு அஃபிஷியலாக நம்ம வெப்சைட்டை லான்ச் பண்ணலாம். கவுண்டவுன் சொல்லலாமா? ஸோ எஸ், கண்டிப்பா. Are you ready? ஸோ எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே. எல்லாரும் சேர்ந்து 10 9 8 7 6 5 4 3 2 here we go for the website launch of Jnana Sanjeevanam Gurukulam oda nalla oru baratha kaithathiloda let's give it up for the link. Can you show the phone? அப்படியே கொஞ்சம் காமிக்க முடியுமா? கிளிக் பண்ணிட்டீங்க, அந்த வெப்சைட் லிங்க்ல இருக்கு. அப்படியே காமிக்க பாப்பா. கேமரா உங்க முன்னாடி வரும். ஒரு வாட்டி செக் பண்ணுவோம். லிங்க் கிளிக் பண்ணியாச்சா? சூப்பர் 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 சூப்பர். தேங்க்யூ. மிக்க நன்றி ஒவ்வொருவருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. இன்னைக்கு நம்மளோட ஞான சஞ்சீவனம் வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சார். நீங்கள் ஒரு மொபைல் பஞ்ச் பண்ணியிருக்கீங்க சார். நீங்கள் அதை விட ஒரு பெரிய ஸ்க்ரீன் கிடையாது இல்லையா? இட்ஸ் பிக்கெஸ்ட் ஸ்க்ரீன் இன் த வேர்ல்ட். தேங்க்யூ தேங்க்யூ லுக்ஸ். தேங்க்யூ. ஒன் மோர் டைம் தர்ணி சார். தர்ணி சார் டு த டயஸ். மோகனா, மிக பெரிய பெரிய நிகழ்வுகள், மனம் நிறைவான நிகழ்வுகள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நடந்துட்டு இருக்கிற இந்த சமயத்தில் அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்?
இப்போ ஒரு பெண் அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி அறிவு என்பது அவங்க படித்த படிப்பு, அது வெளியில சமூகத்தில் கொண்டு வந்து சொல்லக்கூடிய அவங்க செய்யக்கூடிய காரியங்களையும் செயல்களையும் தான் அது வந்து தெரிய வரும் இல்லையா? நம்ம படிச்சுட்டு இப்படி வீட்டில் இருந்தால் யாருக்கு தெரிய போகிறது? யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு நல்ல ஒரு வளமான சமுதாயம் உருவாகிறது பெண்களோட கையில் தான் இருக்குது. இது ஆண்டாண்டு காலமாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஒரு ஆழமான அறிவு, அற்புதமான ஆற்றலும் ஒன்றிணைஞ்சா எப்படி இருக்கும்? அதற்கு பேர் என்ன தெரியுங்களா? பாரதி பாஸ்கர். ஆஹா, எங்கள் வீட்டு பண்டிகைகள்லாம் வீட்டில் வந்துட்டு பலகாரம் செய்கிறாங்களோ இல்லையோ, காலையில் 10 மணிக்கு பட்டிமன்றம் போட்டு பாரதி பாஸ்கர் அவங்களோட ஸ்பீச்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த காலங்கள்லாம் இருக்குது. அண்ட் இன்னைக்கு வரைக்குமே அந்த காலங்கள் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. நிச்சயமா சிந்தனைகளை சொற்களாக வடித்து, சொற்களை சுவையாக மாற்றி, கேட்பவர்களுக்கு மனசையும் மற்றும் திறன் கொண்ட அபூர்வமான ஒரு பேச்சாளர். இவர் இன்னும் கூட ரொம்ப அழகாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு சிந்தனை தூதர் அப்படின்னு வந்து சொல்லலாம். பெண்களுக்கு மட்டும் இல்லை, தன்னுடைய சிரிப்புலையும் அப்பப்போ கொஞ்சம் நக்கல் இருந்தாலும் அதை ரசிக்கிற மாதிரியும் இருக்கும். நீங்கள் போகும்போது நல்ல ஒரு அறிவையும் சேர்ந்து எடுத்துகிட்டு போவீங்க. ஆற்றலும் அன்பும் அறிவும் மிக்க மதிப்பிற்குரிய திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களை உற்சாகமான கைத்தற்றலோடு பணிவன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவர் போராட்ட வீரர்களாக களமிறங்கி கொண்டிருக்கும் MSME இருக்கக்கூடிய நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் ஒரு புதிய சிந்தனையை வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பலத்த கைத்தட்டல் அவங்களுக்கான ஒரு ஹானரிங் செஷன். அவ்வை சொன்னதை உடைத்து அன்று புதுமை புகுத்தினார் மகாகவி பாரதியார். இன்று இந்த அரங்கில் பழைய மித்துகள்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களை உடைத்து தன் நகைச்சுவை கலந்த பேச்சாற்றலாலும் முற்போக்கு சிந்தனையாலும் அரங்கத்தை அதிர வைத்திருக்கும் நம்ம பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுத்துலாமே. தீபாவளி முடிஞ்சும் ஸ்டேஜில் பட்டாசு வெடிக்குதுன்னா அங்கே கண்டிப்பாக நம்ம பாரதி பாஸ்கர் மேம் இருப்பாங்கன்னு சொல்லலாம். அண்ட் அவங்களை கௌரவிப்பதற்காக மிஸ் ஜெயபிரதா அண்ட் நாகேந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அவங்களுடைய கைத்தட்டலுடன் நம்மளுடைய வாழ்த்துக்களை வந்து மதிப்பிற்குரிய திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு பதிவு செஞ்சு விடலாம். ஸோ எஸ் மோகனா, அடுத்தடுத்து வந்துட்டு பெரிய பெரிய நிகழ்வுகளையும் நிறைய ஸ்பீச்சஸையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் வந்துட்டு அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவரை பற்றி சொல்லணும்னா எங்கெல்லாம் புதுமை இருக்கோ அங்கெல்லாம் அவர் இருப்பார். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எவ்வளோ வந்துட்டு டேலண்ட்டுங்களுக்கு வந்துட்டு அங்கீகாரம் கிடைக்கணும்னு நம்ம ஏங்குறோமோ அந்த அளவுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குன்னு தான் சொல்லலாம். அப்படிப்பட்ட வாய்ப்புகளை அள்ளி வழங்குறதுல இவர் ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். ஸோ நான் இன்னும் நிறைய சொல்லிட்டே போவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஏவி ப்ளீஸ். மீடியா கனவுகளுடன் தன்னை அணுகிய எத்தனையோ இளைய தலைமுறையின் வாழ்வில் திருப்பு முனையை உருவாக்கிய திருச்சிக்கார மேஜிக்கல் மென்டார், ஜெயிச்சாலும் தோத்தாலும் மீசைய முறுக்கு என தடைகளை தாண்டி தன்னம்பிக்கையுடன் கலையுலகில் களமாடும் ஹண்டர், புதிய தலைமுறையில் தன் ஊடக பயணத்தை ஆகா அருமையான திறமை இவன் என எண்ணற்றோரால் பாராட்டப்பட்ட, தன் பேச்சு சேட்டைகள் வழி இணைய உலகை ஸ்மைல் செய்ய வைத்த வெள்ளை மனம் கொண்ட எல்லாருக்கும் நல்லாருக்கும் பிளாக் ஷீப். என்ன கொடுப்பான் ஏது கொடுப்பான் என்று எண்ணும் முன்னே தன்னம்பிக்கை தரும் வார்த்தை, தகுதியை வளர்த்துக் கொள்ள வாய்ப்பு, தன் கைகளுக்கு மிச்சம் இல்லாமல் பணம் என நண்பர்களுக்காக இயன்றதை எல்லாம் கொடுத்து மகிழும் ஃப்ரெண்ட்ஷிப். வரிகளுக்கு வரி இயல்பாய், கேள்விகளுக்கு கேள்வி நெருக்கமாய், கவுண்டருக்கு கவுண்டர் உறுத்தாத நகைச்சுவையாய், சிரிப்பு மத்தாப்பு கொளுத்தும் நீளமாக இல்லாமல் ஆழமாக பேசும் பிரில்லியன்ட் ஆங்கர். நீ ஒரு உண்மையான ஒரு நம்மோக்கு பிறந்த இந்தியாவா இருந்தா இடைத்தேர்தலை நடத்திதான் பாரு. வெள்ளித்திரையில் நல்ல படங்களில் நடித்திருந்தாலும் நவைபரத்த கண்ணீர் மேடை நாடகம் பார்த்தவர்களுக்கு தெரியும் ஒரு ஆகச்சிறந்த நடிப்பு திறமையை வெள்ளித்திரையில் பந்தி வைக்க பவர்ஃபுல் பாத்திரங்களுக்காக காத்திருக்கும் ஆக்டர். சொல்லுங்க சார், இதுவரையும் எத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட கதையை திருடி மீடியா வணிகத்தின் ஒவ்வொரு புள்ளியையும் ஆய்ந்து அது குறித்தான தகவல்களில் தோய்ந்து பாசிட்டிவ் பாதையில் தன் நிறுவனத்தின் பாதைகளை வேய்ந்து டிஜிட்டல் உலகை வியக்க வைக்கும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர் இவர் கட்டிய
எழுப்பிக் கொண்டிருக்கும் இணைய ஊடகம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் 100 ஆண்டு கடந்து இருக்க போகிற டிஜிட்டல் டாலஸ்ட் டவர் நியூ ஏஜ் மீடியாவில் முன்னணியில் இருக்கும் பிளாக் ஷீப்பின் எம்பி ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்களை பெரிதினும் பெரிதிகே TN மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் நிறுவனம் நிகழ்கிறது. வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். மிஷன் மில்லியனர் கிளப். So ladies and gentlemen, the man behind நிறைய ideation, innovation and creativity, none other than எங்கள் அண்ணன் நூங்கள் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பொதுவாக மைக்கு நாங்கள் வந்து வேலை இருக்கோம், ஆனால் மைக்கே மேலே வந்தா அடுத்த பேனல் கொஞ்சம் பெரிய மைக்கா இருக்கு. தேங்க்யூ. இந்த மானிட்டர் மட்டும் வச்சிருங்க. ஒண்ணுமே இல்லை, நீ ஸ்டேஜ் மானிட்டர். ஹலோ செக் செக் செக், ஹலோ செக் செக், ஹலோ செக் செக், ஹலோ செக் செக், ஹலோ செக் ஹலோ செக். சூப்பர், 100 வருஷம் நல்லா இருப்பீங்க. நன்றி. நேற்றைய நினைவுகள் இனிமையாக, இன்றைய நினைவுகள் அனுபவங்களாக, நாளைய கனவுகள் நிஜமாக. இன்னைக்கு இந்த அரங்கத்தை நினைந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கங்களோடு ஆர்ஜே விக்னேஷ் from Black Sheep family. எஸ், நல்ல பலமா ஒரு தடவை கைத்தட்டி பார்க்கலாமா? அந்த அரங்கமே முழுமையா எனர்ஜைஸ்டா. எஸ், தன்னம்பிக்கையை கொடுப்போம். யாருக்கு? எனக்கு. நான் ரொம்ப நேரமா பயந்துகிட்டே உட்காந்துருக்கேன். ஜென்ரலாக இந்த மாதிரி பெரிய ஹால், நிறைய லைட் போட்டு, இந்த மாதிரி செட்லாம் ரொம்ப ப்ரொஃபஷனலாக போட்டு, நிறைய பேர் கோட் ஷூட் போட்டு அப்படி ப்ரொஃபஷனலாக டீக்காக வந்து உட்காந்துருந்தாலே அந்த இடத்துல ஸ்டேஜ் ஏறுறதுக்கே நான் பயப்படுவேன் சார். ஏன்னா சிரிச்சா தப்பாயிருமோன்னு நினைச்சே உட்காந்துருப்பாங்க நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். பட் அதை தாண்டி சிரிப்பு இல்லை, சிந்தனைக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கோம். சிரிப்பும் சேர்த்து சிந்தனையும் எடுத்துக்கொள்வதற்காக. அப்படி ஒரு அற்புதமான ஆடியன்ஸ். ஏன்னா பாரதி பாஸ்கர் அவர்கள் பேசும்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க எங்கெல்லாம் சரியான விஷயங்களை சொல்லிக்கிட்டே வராங்களோ எல்லா இடத்துலையும் உங்களுடைய கைத்தட்டல் மூலமாகவும் நீங்க உற்சாகம் கலந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பார்வையின் மூலமாகவும் அதை உன்னால உணர முடிஞ்சிச்சு. ஸோ அற்புதமான ஆடியன்ஸ், அற்புதமான மெம்பர்ஸ், மில்லியனர்ஸ் இங்க இணைஞ்சிருக்கீங்க. அப்படின்றப்ப உங்களுக்கு முன்னாடி பேசுறது அப்படிங்கறத என்னுடைய ஒரு பெரிய பிரிவிலேஜா நான் பார்க்குறேன். எஸ், அதெல்லாம் இருக்கட்டும். நீ யாரா அப்படின்னு யாராவது ஃபீல் பண்றீங்களா? ஓகே. ஜென்ரலா இன்னைக்கு என்னுடைய அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். நம்மளுடைய பெரிதினும் பெரிதுக்கு இந்த பேரே பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இது எல்லாருமே பேசியிருப்பாங்க, இனி வரக்கூடியவங்களும் பேசுவாங்க. பெரிதினும் பெரிதுக்கு, பெரிதினும் பெரிது யோசி, பெரிதினும் பெரிது பேசு அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை தாண்டி பெரிதினும் பெரிது கேள்வி சொன்னதுக்கு காரணம் கேட்கிறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் அதுதான். அந்த இன்புட் தான். கிருபானந்த வாரியார் அவர்கள்ட்ட போய் எப்படி வந்து எதை கேட்டாலும் உங்களால பதில் சொல்ல முடியுது, என்ன கேள்வி கேட்டாலும் எப்படி பதில் சொல்றீங்க அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னாரா, டேங்க்ல தண்ணி இருந்தா எந்த பைப்பு திறந்தாலும் தண்ணி வரும் அப்படி. அவ்வளோ அந்த டேங்கை ஃபில் பண்ணிக்கிறது தான் இந்த பெரிதினும் பெரிது கேட்டு நம்ம எடுக்கக்கூடிய செல்வம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்திருக்கக்கூடிய இந்த செக்மெண்ட். எஸ், ஸோ பிளாக் ஷீப் டுடே எம்டி அந்த ஜென்ரலாக சீரியஸாக படம் போயிட்டே இருக்கும் சார். கிளைமேக்ஸ் நொறுக்கி போயிட்டே இருக்கும். திடீர்னு அந்த இடத்துல மஞ்சள் சாரி கட்டிட்டு ஒரு டான்ஸ் ஷோ பார்த்துருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு ஷோவில் எல்லாரும் பேருக்கு நடுவில் என் பேரை பார்த்தப்ப அப்படிதான் மேடம் இருந்துச்சு. நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி சிரிக்கிறீங்க மேடம். எனக்கு நீங்கள் மஞ்சள் சாரி கட்டி யோசிக்கிறீங்க. கரெக்டா? இல்லை, ஓகே. ஸோ எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயத்துல ரொம்ப ப்ரௌடா நான் ஃபீல் பண்ணேன். என்னன்னா, நிறைய வணிகத்துறையில சாதித்த இத்தனை ஜாம்பவான்களுக்கு மத்தியில இப்பவே ஆரம்பிச்சு 2015 நம்முடைய ஒரு பிசினஸ் ஆன் டிஜிட்டல் பிசினஸா பண்ணணும்லாம் நாங்கள் ஆரம்பிக்கல. ஒரு 5 பசங்க தமிழகத்தினுடைய வெவ்வேறு மூலைகள்ல இருந்து ஒன்னா சேர்ந்தோம். எங்களுக்கு எங்கேயும் வாய்ப்பு மறுக்கப்படும் பொழுது அப்ப எதனால இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கப்ப யூடியூப் அப்படின்ற ஒரு மீடியம் இதுதான் நெக்ஸ்ட் பிக் திங்கா இருக்க போது. இனி எங்கேயும் போய் நம்ம வாய்ப்பு தேட வேணாம், வாய்ப்புகளை உருவாக்கும் இடமா இதை மாத்தலாம்னு யோசிச்சு 5 பேர் 10 ஆகி 20 ஆகி 25 ஆகி 100 ஆகி 200 ஆகி இன்னைக்கு ஒரு 350 பேர் பிளாக் ஷீப்ல இருந்து ஒட்டுமொத்தமா மீடியா துறைக்குள்ள பயணிச்சுட்டு இருக்காங்க. இந்த வருஷத்துல வரக்கூடிய படங்கள்ல 6 படங்கள் பிளாக் ஷீப் டீம்னுடைய படங்களா, பிளாக் ஷீப் டெக்னீஷியன்ஸ்னுடைய படங்களா, பிளாக் ஷீப் நடிகர்களுடைய படங்களா வருது. இது எல்லாத்துக்கும் காரணம் இத்தனை பேர் வந்து இந்த முதல் 2 ரோல கைத்தட்டணும்னு கைத்தட்டுறீங்க பாருங்க சார். இந்த கைத்தட்டு தான் சார், அந்த கைத்தட்டு மட்டும் தான் சார். எஸ், வேற எதுவுமே இல்லை. ஸோ இப்படி இத்தனை சாமான்கள் மத்தியில் நம்மளோட பேர் பிளேஸ்
பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் இந்த ஊடகத்துறையிலிருந்து ஒரே ஒரு பேர் தான் பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு, அது பிளாக் ஷீப்ன்றது எங்களுக்கு கூடுதல் சந்தோஷமும் ப்ரிவிலேஜும். இதுல ஸ்ரீ சசிகுமார் சார் வந்து பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவார், சார் பிளாக் ஷீப் உள்ள வந்தது எங்களுக்கு சந்தோஷம் கிடையாது சார், பிளாக் ஷீப் நிறுவனத்தை இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்குள்ள கொண்டு வரணும்னு நீங்கள் நினைச்ச அந்த தாட்கே எங்களுக்கு ரொம்ப நன்றிகளை எல்லா சார்பாகவும் சொல்லிக்கிறோம். சூப்பர். ஸோ நிறுவனத்தை ஆரம்பித்து இதை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தி, அதுதான் இந்த இடத்துக்கு வர்றப்ப இருக்கக்கூடிய சந்தோஷம், மோர் தேன் எனிதிங் எல்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம மாட்ரேட் பண்ணி ஒரு செஷன் பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதுக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். போகலாமா சார்? எஸ், போங்க 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 அப்படிங்கிற சார். ஓகே, சும்மா சார். ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணி அப்படிதானே? அதானே கரெக்டாக. எஸ், ஒரு வி ஷேப். 3 தலைமையாளர்கள் இங்கே வரப்போகிறாங்க. தாங்கள் ஏற்று நடத்தக்கூடிய அந்த தலைமை பண்புல ஆகச்சிறந்த ஆளுமை கொண்டு ஜெயிச்சிருக்கக்கூடிய 3 பேர். அந்த 3 பேரோடு சேர்ந்து இந்த செஷனை ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக நான் மாடரேட்டராக ஆர்ஜே விக்னேஷ். ஸோ இந்த செஷனுடைய பெயர் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க, அறம் பொருள் செயல். எஸ், ஸோ இது அறம் பொருள் செயல் அப்படின்ற இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் தயாராகிட்டேன். வரப்போகிறவர்களை அறிமுகப்படுத்த மீரா. ஸோ எஸ், விக்கி அண்ணா பேசி கேட்டாச்சு. விக்கி அண்ணா பேச வச்சு கேட்கறதுக்கு நாங்கள் எல்லாமே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா. நல்லா இருக்கு, சூப்பர். இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க ஜஸ்ட் நோ. ஸோ எஸ், அந்த பேனல்ஸ் யார் அப்படின்றத இப்போ நம்ம வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வி ஹாவ் மிஸ்டர் சுகுமார், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் அனல் ஃபுட்ஸ். அவர்களை மேடைக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சொல்லுவாங்க, அப்படி தமிழகத்தினுடைய ஒரு பெருமை மிகு பிராண்டா திண்டுக்கல்லில் இருந்து உருவாகி அவங்களுடைய சேமியா அப்படின்ற அந்த ஒரு ப்ராடக்ட்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு எஸ்கேவா பன்மடங்கு உயர்ந்து தமிழகத்தினுடைய ஒரு தலை சிறந்த பிராண்டா உருவாயிருக்கக்கூடிய அனில் ஃபுட்ஸுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் திரு சுகுமார் சார் அவர்களுக்கு ஸ்ரீ சசிகுமார் சார் அவர்கள் மலர் மாலை அணிவித்து எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கிறோம் சார். தேங்க்யூ. So yes, followed by நம்மளோட செகண்ட் பேனலிஸ்ட் மிஸ்டர் சம்பத் குமார், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சிம்டா ஆக்ஸ்ட்ரிக்ஸ். அவங்களை மேடைக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். 1991 முதல் ஓயாத உழைப்பை கொட்டி தீர்த்து இன்னைக்கு ஒரு ஆகச்சிறந்த தலைமையாளரா, ஒரு தலைமை பண்புகளுக்கு எடுத்துக்காட்டா இன்னைக்கு நிகழக்கூடிய சம்பத்குமார் அவர்கள், சிம்டா ஆஸ்ட்ரிக்ஸுடைய எம்டி அவர்கள். நல்லா எல்லாருக்குமே கை தட்டினீங்கன்னா அப்பதான் யாரோ இங்க இருந்து நம்மளை கவனிக்கிறாங்க, நம்ம நல்லா பேசுவோம்னே தோணும். நான் ஒரு 9 மணிக்கெல்லாம் வந்திருந்தா இந்த கிளாப்பிங்கே ஒரு செஷன் எடுத்துருப்பேன் தங்க, பாதியில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, So yes, finally we have Mr. Manikandan sir, director of vetrahtz.com. அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். விதம் என்றால் ஃபியூச்சரிஸ்டிக்காவே யோசிச்சு ஒரு பிசினஸ் நடத்துறது, அதுல ஒரு என்ன சொல்றது, ஒரு பயணியரா இன்னைக்கு அவருடைய செக்டார்ல ஆக சிறந்து விளங்கக்கூடிய திரு மணிகண்டன் அவர்கள், டைரக்டர் ஆஃப் HTC with us. Yes. So yes, இது மிஷன் மில்லியனர் கிளப் பிரசன்ஸ் பெரிதினம் பெருதுகீழ் 2025 டைட்டில் ஸ்பான்சர் vetra.htz.com, co-sponsored by Naridi. So yes, owing to RJ Vigneshkant. Thank you. தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ செக். ஓ அப்படி வரீங்களா? மைக் ஆஃப் பண்ணிடலாம்னு. ஓகே, இந்த மாலையை போட்டாலே ரெசார்ட்டுக்கு போன ஃபீல் வந்துடும்ல. எல்லாரும் சிரிக்கிறீங்க, அப்போ எல்லாரும் இருக்கீங்க. எஸ், வெரி குட், ஹாப்பி டு நோ சார். தேங்க்யூ சார். ஓகே, ரெடி? யா சார். பெரிதினம் பெருதுகேனுடைய இந்த பர்டிகுலர் ஒரு செக்மெண்ட் அறம் பொருள் செயல் அப்படிங்கிற செக்மெண்ட்ல நம்ம வந்து பேசுறதுக்கு முதல்ல எங்களுடைய அழைப்பை ஏற்று ஒட்டு நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி 3 பேருக்கும். உங்க 3 பேர் கூட பேசுறத நான் ரொம்ப பெருமையாகவும் கருதுறேன். ஏன்னா ஒவ்வொரு துறையிலையும் இதை இப்படி பண்ணாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்க எல்லாருமே ஒரு ட்ராக் வகுத்து அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் இந்த பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றதான் உண்மை. அந்த பேஸ்ல தான் இன்னைக்கு நம்மளுடைய மில்லியனர்ஸ் கிளப் அண்ட் நம்மளுடைய இந்த நிகழ்வுல உங்களை பேச வைக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். சூப்பர். ஸோ நிகழ்வுல போறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த செஷனை ஆக்சுவலா இந்த அறம் பொருள் செயல் அப்படின்னு கேட்கும் போதே அறம் பொருள் இன்பம் இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தமிழ்
பாக்குறப்ப திருக்குறள் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த திருக்குறள் இல்லையா? ஸோ ஏன்னா அதுல இல்லாத விஷயமே இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் திருக்குறள் இருக்கு, லைஃப்னுடைய எல்லா செக்மெண்ட்ஸ்க்கும் திருக்குறள் இருக்கு. இந்த மொத்த நிகழ்வையும் மாடரேட் பண்ணோம் அப்படின்னோட எனக்கு இப்படி தோணுச்சு. இந்த பெயரை படிச்சோன்னே நான் இப்போ ஒவ்வொரு திருக்குறளா தான் சார், என்னுடைய கேள்வி எல்லாமே திருக்குறளா இருக்க போகுது சார். அப்படின்னா 2 வரியில தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஓகே சார், நான் நிறைய பேச போறது இல்லை, 2 வரியில திருக்குறளா தான் இருக்க போகுது கேள்விகள். திருவள்ளுவர் வணிகம் சார்ந்தும் நம்ம எப்படி ஜெயிக்கிறது வணிகத்துல அப்படின்னு சொல்லி 10 குறள் வச்சிருக்காரு சார். 10 நான் எடுத்திருக்கேன், இன்னும் நிறைய இருக்கு. அது ஒவ்வொரு குறளையும் சொல்லி அது நீங்க எப்படி அப்ளை பண்ணீங்க உங்களுடைய துறையில அப்படின்றத அப்படியே நம்ம பேசிட்டு போகலாம்னு யோசிச்சேன் சார். இது ஓகே தானே சார்? எஸ், சூப்பர். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? வாவ், ஹூ இஸ் தட்? எஸ், லவ் யூ சார், ப்ளீஸ். சிறப்பு. அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். இந்த அரணும் இன்பமும், அறம்ன்றதுக்கு நமக்கு நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்கு சார். ஆனால் அறம்னா அறம் தான் இல்லையா? ஸோ எத்திக்ஸ். அறம் ஈனும் இன்பம் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். இந்த பொருளுக்கு மட்டும் 2 அர்த்தம் இருக்கு சார். ஒன்று நம்ம ரெடி பண்ணி மார்க்கெட்டுக்கு அனுப்புற பொருள், இன்னொன்று அது நமக்கு ஈட்டி தரக்கூடிய பொருள். அது அவங்களோட லைஃப்ல எவ்வளவு மீனிங்ஃபுல்லா இருக்குன்னு இன்னொரு அர்த்தமும் இருக்கு அந்த பொருளுக்கு. ஸோ அப்போ தீதின்றி வந்த பொருள் இதுதான் நமக்கு அறமும் கொடுக்கும் இன்பமும் கொடுக்கும்னு திருவள்ளுவர் சொல்றாரு. ஸோ உங்களுடைய ப்ராடக்டை நீங்க முதல்ல இதை தான் நான் கொடுக்க போறேன், இது தீதின்றி எனக்கு மக்களுக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு தான் நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த ஸ்பார்க்கை பத்தி அனைவருக்கும் இது காலையும் இல்லை மதியம் இல்லை, ஒரு ஒரு மீடியா செஷன்ல நம்ம இருக்கிறோம். மிக சிறப்பு. உங்களுடைய கேள்வியை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, மக்களுக்கு என்ன நீங்க சிறப்பாக கொடுக்குறீங்க உங்க ப்ராடக்ட் மூலமா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா, நாங்கள் 1984 எங்க நிறுவனத்தை தொடங்கினோம். இன்று வரைக்கும் நாங்கள் அந்த குவாலிட்டியை சேம் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ 1984 இன்னைக்கு வரைக்கும் அந்த சேம் கன்சிஸ்டன்ட் குவாலிட்டி கொடுக்குறோம். இதுதான் நாங்கள் அறம் அப்படின்ற எங்கள் தொழிலில் நாங்கள் நினைக்கிற ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் குவாலிட்டி, அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றதான் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ யார் ஒருத்தர் அவர் தொழிலை ஜெயிக்கணும்னாலும் அவங்க தொழிலில் முக்கியமாக முதல்ல பார்க்க வேண்டியது இந்த தரம். அந்த தரத்தை எவ்வளோ தூரம் மிக தரத்துடன் கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு பார்வையில் இதாக இருக்கு. தேங்க்யூ சார். சிறப்பு சிறப்பு சார். எஸ். கை தட்டணும்னு நினைச்சீங்கன்னா முழுசாவே தட்டிடலாம். எஸ். நம்ம ஏன் அப்படி பாதி யோசிச்சு பாதி தட்டி அப்படி எதனாலும் முழுசா பண்ணிடுவோம். விசில் தலைவா, எங்க தலைவா போன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அனைவருக்கும் வணக்கம். ஒரு பிராண்ட் பில்டிங் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சில ஸ்ட்ராட்டஜியால ஒரு சில டெக்னிக்னால உருவாகிற விஷயம் இல்லை. அதாவது கண்டிப்பாக